காதலே காதலே தனி பெருந்துளையே குண்டவா கூடவா போதும் போதும். அட பாவி, டேய், அந்த பொண்ணை தூக்கிட்டு வரும்போது கூட என்னதோ குழந்த மாதிரி பார்த்து பத்திரமா தூக்கிட்டு வந்தாடா. நீ ஏதோ குப்பத்தடி இழுத்துட்டு வர மாதிரி தரன்னு இழுத்துட்டு வர, அங்கங்கே கிழிஞ்சு தொங்குறேன்டா நான். அப்பாடா, இப்போ வந்தீங்களே. நான் கூட நீங்கள் யாருமே இங்கே வரமாட்டீங்கன்னு நினச்சேன். நாங்களே அப்படி தான் நினச்சோம். இப்படி ஓட்ட மாட்டிக்கிட்டோம். வந்ததுலாம் இருக்கட்டும், சும்மாலாம் வந்திருக்க மாட்டீங்களே, என்ன விஷயம்? நீ எல்லா விஷயத்தையும் தெளிவாக தான்டா இருக்க. ஆனால் அந்த பசங்களாம் லவ்னு வந்துட்டாதான் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது போல. ஆமாம், என்ன பண்ணுறது, எவ்வளோதான் தெளிவாக இருந்தாலும் லவ்னு வந்துட்டா மூளை வேலை தான் செய்ய மாட்டேங்குது. ஏன் நம்ம கவினுக்கு கூட அப்படிதான் தெரியுமா? ஏன்னா மூளை வேலை செஞ்சிருந்தா உன்னால லவ் பண்ணுவானா? தம்பி தம்பி, பிரிச்சு விட்றது தான் உங்கள் வேலைன்னு தெரியும். ஆனால் இந்த வேலையை என்கிட்டே காட்டாத, சரியா? கொஞ்ச நேரம் விட்டா எனக்கே விபூதி அடிக்க பார்க்குறிய. சும்மா போகிற போக்கில் அப்படியே ஒரு வீடியோ கொளுத்தி போட்டு போவோம் அப்படின்னு வந்ததுலேருந்து யாரையுமே பிரிச்சே இல்லையா? அதான் ஒரு மாதிரி பரபரன்னு வருது. அதான் சேர்ந்துருக்கீங்களா, பிரிச்சு விட்லாமேன்ட்டு. பரபரன்னு வரும்ல. ஏம்மா, நீ கதை இருந்ததெல்லாம் போதும். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தா இவனே நம்மளை பிரித்து விட்ருவான். வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புவோம். ஏய், என்ன கிளம்புறீங்களா? இப்போ தானே வந்தீங்க, அதுக்குள்ளே கிளம்புறீங்களா? ஆமாம்ப்பா. ஏஞ்சலுக்கு ஒரு வேலை சொன்னாங்க, அது செய்கிறதுக்கு தான் வந்தோம். நான் நைட்டுக்குள்ளே போகணும். தெரியும்ல உனக்கு, எனக்கும் அங்கே நிறைய வேலை இருக்குது. நான் போகணும், ஒரு வேலை, அதான் வந்தேன். என்ன வேலை? அழகாக இருக்கு பொம்மை. அழகாக தான் இருக்குது. நானும் அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். ஏஞ்சல் அக்கா தான் இதை எடுத்துகிட்டு வந்து உன்கிட்ட தர சொன்னாங்க. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஆனால் அழகாக இருக்குது, கூடவே வச்சுருக்கலாம். ஆனால் பேசுகிறதுக்கு இங்கே யாருமே இல்லையே. அதுக்கு ஏதாவது பண்ணால் கூட பரவாயில்ல. இது மூஞ்சியை பார்த்து நான் என்ன பண்ணுறது? அடிப்பாவி, உன்னை வச்சு தான் நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். நீ என்ன நினச்சி ஃபீல் பண்ணுறியா? உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு நான் தான் நீங்கள் கவலைப்படணும். உன்கிட்ட பேசுகிறதுக்கு தான். இது நம்மளை மாதிரிலாம் கிடையாது, நார்மல் பொம்மை தான். எப்படி சொல்கிறது, உங்ககிட்ட பேசும், எல்லார் கண்ணுக்கும் தெரியும். இது பேசுமா? சூப்பராக பேசும். சரி, உங்களை தான் இங்கே தனியாக அனுப்பிட்டோமே, கஷ்டப்படுவீங்களேன்னு சொல்லிட்டு ஏஞ்சலுக்கா இதை அனுப்பியிருக்காங்க. பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்க. சண்டை போட்டு பிச்சிடாதீங்க. இது சண்டை போட்டு பிச்சிருவாங்களா? ஐயோ, என்னைங்க ஏதோ கொலகார் கும்பலில் விட்டு போதுங்களே இதுங்க. வாமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. உங்கள் நேம்? இல்லை, 2 பேர் வரதா இருந்துச்சு, அதான் உங்கள் நேம்? சரித்ரா சார். ஓ, ஓகேம்மா. இது க்ரைம் பிரான்ச் தெரியும்ல? நீங்கள் சைக்காலஜி வேறு சொன்னீங்க. அந்த டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்கும். முடியுமா? தெரியும் சார், ஓகே தான். கடவுளே, வந்ததுலேயும் இந்த புள்ள தான் கொஞ்சம் அறிவாக பேசுது. அமைதியாக வேலை இருக்க மாதிரி இருக்குது. எப்படியாவது இந்த புள்ள இங்கேயே வேலை செஞ்சிடணும். அப்போ தான் இந்த பைத்தியக்கார பசங்க கிட்டேருந்து என்னால் தப்பிக்க முடியும். ஓகேம்மா, இனிலேருந்து ஜாயின் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. டிபார்ட்மெண்ட்டை பார்த்துட்ருங்க. மற்ற ஸ்டாஃப் எல்லாருமே பிரேக்காக போயிருக்காங்க, வருவாங்க. ஓகே சார். சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். நீங்கள் இங்கே இருங்க, எல்லோரும் வந்துடுவாங்க. ஓகே சார். அட பாவீங்களா, வந்தன்னைக்கே இப்படி தனியாக விட்டுட்டீங்களேடா. இப்படி புலம்புட்டுட்டீங்களே. ஏண்டா, சுற்றி பார்க்குறதுக்கு இது என்ன விக்டோரியா பேலஸா? இங்கே பாருடா, ரொம்ப புலம்பிட்டே இருக்காத, விடு அந்த பேச்சை, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். உனக்கு என்னப்பா, நீ இப்போ ஃப்ரீ ஆகிட்ட, அதனால ஹாப்பியாக இருக்க. என் லைனுக்குள்ளே இப்போ வந்திருக்காங்க, அப்போ நான் தானே கவலைப்படுவேன். டேய், ரொம்ப பண்ணாத. எனக்கு அப்புறம் நீங்கள் 5 பேர் இருக்கீங்க. நான் தான் உங்களுக்குலாம் பெரியவன். எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் உங்களை.
என்ன செய்யணும்னு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப ஃபீல் பண்ணாத. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஃபஸ்ட்டு இது தெளிவாக சொல்ல. உன் பிரச்சனையே இங்கே 4 குப்பலாரி வச்சு அழுற அளவுக்கு இருக்கு. பார்த்து போனா என்ன பண்ணுவ நீ? டேய் கரெக்டாக சொன்னடா. உண்மையாலே 4 குப்பலாரி வச்சு ஆடுற அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கு மேலேயே தான் இருக்குது, கம்மியாலாம் இல்லை. ஏண்டா, நான் உனக்காக பேசிட்டு இருக்கேன், நீ என்னைய கலாய்க்கிற? டேய் சிவா, என்னாச்சு? எவிடன்ஸ் இருக்க ரூம்குள்ள வேற யாரோ போயிருக்காங்க. அதான் அலாம் அடிக்குது. டேய், என்னடா சொல்ற? ம், ஆமாம். எவன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு கையில் மாற்றவன் செத்தான். நான் இப்போ போகிறேன். ஒரு 5 மினிட்ஸில் மெயின் ஆஃப் பண்ணி விட்ரு. சரி சரி, நீ போ. கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையாகவே போய் பாரு. நான் போய் மெயின் ஆஃப் பண்ணுறேன். டேய் அடிச்சு கிடிச்சு தொலைச்சிடாத. யார் என்னன்னு பார்த்துட்டு செய்யலாம், இல்லை என்னன்னு விசாரிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாரு, ரொம்ப கோவப்படுறாதடா. ஆமாண்ணா, கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. நான் போகிறேன். இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நான் கிளம்புறேன். டேய், மெயின் ஆஃப் பண்ணிவிடு, மறந்துடாத. ம் சூப்பர். ஃபஸ்ட்டு டேவே தனியாக புலம்பு விட்டானுங்க. இப்போ கரண்ட் வேறு போயிடுச்சு. நல்ல சகுனம். பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்றானுங்க, ஒரு இன்வெர்ட்டர் கூட வச்சுருக்க மாட்டானுங்க. ஐயோ, இவ்வளோ இருட்டாக இருக்குது, எங்கே நிற்கிறேன்னு கூட தெரியலையே. ஏய் 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 மாட்டினியா மவனே? என்ன தைரியம் இருந்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே திருட வந்திருப்ப. இருக்குல்ல உனக்கு? இது திருடனா? ஐயோ, நான் திருடலாம் இல்லைங்க. ஓ, பொண்ணா? அப்போ திருட இல்லை, திருடி. சரிதான். இருந்தாலும் ரொம்ப தாம்மா தைரியம் உனக்கு. பொண்ணுலாம் பார்க்க மாட்டேன், கவலைப்படாத. பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன் கண்டிப்பாக. ஐயோ இல்லைங்க, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. ஏய், எங்கே ஓடுற இரு. டேய் சிவா, ஐயோ என்ன கரண்ட் வர இல்லை. டேய் டேய், என்னடா பண்ணுறீங்க? சார், நான் தான் சார் மெயின் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அடே, மெயினை முதல்ல ஆன் பண்ணி தொலைடா. ஏய் ஃப்ராடு, நீதானா? எனக்கு அன்னைக்கே உன் மேலே ஒரு டவுட் இருந்துச்சுடி. ஆனால் நான் அசால்ட்டாக இருந்துட்டேன். இப்போ என்னை ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இதுக்கு மேலே உனக்கு சும்மா வர்றதா இல்லை. எனக்கு கூட தான் அன்றைக்கி டவுட் இருந்துச்சு, நீ போலீஸா இல்லை பொறுக்கியான்னு. நான் அமைதியா இல்லையா? பெருசாக கத்திக்கிட்டு இருக்க. அப்புறம் உங்கள் ஊரில் திருடனை இப்படி தான் பிடிப்பீங்களா? என்ன விடுறா ஃபஸ்ட்டு. கரெக்டான கொஷின். திருடனை யாரும் இப்படி பிடிக்க மாட்டாங்க சிவா சார், கொஞ்சம் விடுறீங்களா? இருந்தாலும் உனக்கு ரொம்ப தாண்டி தைரியம். அன்னைக்கு என்னன்னா ஏதோ வேஷம் போட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டேன் லூசு மாதிரி. இன்னைக்கு இப்போ என்னை ஃபாலோ பண்ணிட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்திருக்க. என்ன தைரியத்தில் நீ வந்த? டேய், நீ என்னடா ஏதோ பேசிட்டு இருக்க? இவங்க நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கடா. நீங்க பேசாதீங்க சார். ஒரு 5 நிமிஷம் இந்த ரூம்ல பாத்துக்கோங்க, எவிடன்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குன்னு நான் தெளிவாக தானே சொல்லிட்டு போனேன். 5 நிமிஷம் எங்க சார் போனீங்க? இவ பாட்டில் உள்ள வந்திருக்கா, எனக்கு அங்கே கீழே அலாரம் அடிக்குது. ஏண்டா, நீ உண்மையாலே போலீஸ் தானா? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். அன்றைக்கி எனக்கு ஏதோ சும்மா நான் நார்மலாக கேட்டேன், நீ போலீஸா இல்லையான்னு. இன்னைக்கு உண்மையிலே எனக்கு டவுட்டாக இருக்குடா. உண்மையிலே நீ போலீஸா? கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை. வந்தது வந்து தாம் தூம்னு பிசாசு மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்க. என்ன நடந்துச்சு ஏது எதுவுமே கேட்கல. நீயா வந்த பிடிச்ச, இப்போ என்ன திருடின்ற? என்ன எதுவும் விசாரிக்க மாட்டியா? என்னடி கொஞ்சோட ஓவரா பேசிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு இங்க வந்த அதை சொல்லு. டேய், நான் சொன்னேன்ல புதுசா 2 பொண்ணுங்க இன்னைக்கு வேலைக்கு வராங்கன்ட்டு. அதுல இவங்களும் ஒருத்தவங்க சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. புரிஞ்சுதா? வேலைக்கு வந்திருக்கேன். இப்போ தெளிவாயிடுச்சா? இது வேலைக்கு வந்திருக்கியா? அடா ஆமா சார், சொன்னீங்களே 2 பேர் வராங்கன்னு. இவங்க தானா? ஹாய் மேம், உங்க பேரு? எது மேமா? ஏண்டா விக்கி, உனக்கு கூடவா தெரியல நான் யாருன்னு? விக்கியா? என்ன தெரியுமா உங்களுக்கு? அடப்பாவீங்களா, எனக்கு தானே உங்கள் எல்லாரையும் தெரியுது. நீங்களா என்ன மறந்துட்டீங்களாடா? அதுக்குள்ளேடா மறந்துட்டீங்க? கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? இல்லைங்க, சீரியஸாவே நீங்க யாரும் தெரியல. ஏண்டா, என்னால் அவ்வளோ வாங்கியிருக்கீங்க, மறக்க மாட்டீங்கன்னு நினச்சேன். அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? சரி, நானே ஞாபகப்படுத்துகிறேன். கொஞ்சம் இல்லை, ரொம்ப முன்னாடி ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் கிளாஸ் லீடர் வி சரித்ரா. ஞாபகம் இருக்கா?
வந்துட்டியா இம்சை பண்ணுறதுக்கு? இங்கே பார், நான் ஒன்றும் உன்ன மாதிரி வெட்டியாலாம் இல்லை. நைட்டு ஃபுல்லாக எனக்கு ஒர்க் இருக்குது. நான் அப்படியே வானத்தில் ஜொலிச்சுக்கிட்டு எல்லார் கணக்கும் தெரியணும். ஸோ தேவையில்லாம வந்து என்னை இம்சை பண்ணி டார்ச்சர் பண்ணி டயர்டாக்காத. எனக்கு நிறைய வேலை இருக்குது. என்னது டார்ச்சர் பண்றேனா? எங்க என்ன பார்த்து என் கண்ணை பார்த்து சொல்லு மினி, நான் உன்னை டார்ச்சரா பண்றேன்? ஆமாண்டா, டார்ச்சர் தான் பண்ணுறேன். உன் கண்ணை பார்த்து தான் சொல்கிறேன். என்ன போயிடுறியா? சொல்லிட்டல மினி, என்ன டார்ச்சர்னு சொல்லிட்டல. இந்த நாள் இந்த வார்த்தையை உன் டைரியில எழுதி வச்சுக்கோ, சரியா? மறந்துடாத, டைரியில எழுதி வச்சுக்கோ. உனக்கு வேணா நீ எழுதிக்கோ. டைரியில் எழுதுகிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. ஐய, இவ என்ன எதுக்கு எடுத்தாலும் கூட கூட பேசுறா? இவளெல்லாம் லவ் பண்ணி மேரேஜ்னு ஒன்று பண்ணி லைஃப் எப்படி ஓட்டுறது? அது வேற ஒன்றும் இல்லை மினி, கொழுப்பு நிறைய இருந்தா இப்படிதான் பேச தோணுமா? அது உனக்கு ஒரு எண்ணம். நான் உன்னை தவிர யாருமே பார்க்க மாட்டேன்ல, ஏன்னா இங்க வேற யாருமே இல்லைல்ல, உன்னை மட்டுமே பார்க்குறன்றதுனால என்ன ரொம்ப அசால்ட்டா நினைக்கிறல்ல? நீ வேணா வேறு யாரையாவது போய் பாரு. யார் உன்னை வேணான்னு சொன்னா? நான் என்ன உன்னை பிடிச்சா வச்சுருக்கேன்? வருவா மினி, கண்டிப்பா எனக்காக ஒருத்தி வருவா. பார்க்க தானே போற, அதை நானும் பார்த்து ரசிக்க தானே போறேன். அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ கிளம்பு. கல் நெஞ்சக்காரி, இவ்வளவு கதறனே கரையிறாளா? குட்டி, ஆ, நான் தான். யாரு? அட, நம்ம மின்னலு எதுக்கு நம்மளை கூப்பிடுறா? ஏமா அங்கே நின்னுட்ட? இங்க வா. ஹே மின்னலே மின்னலே, ஹே மின்னலே மின்னலே, என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. வர சொல்லிட்டு இப்படி பேசாம நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எது கூப்பிட்ட? கொஞ்சம் தனியாக பேசணும். தனியா பேசுறதுக்கு ரூம்லயே இருந்து பேச வேண்டியதானே, எங்களை எதுக்கு கூப்பிட்ட? ஒழுங்கா பேசு. நீ பேசுறதுக்கு எனக்கே கோவம் வருது. அவங்க அடிச்சுட்டு போறாங்க. என் பின்னாடி நிற்கிறாள்ல நிவி, அவளும் உன்ன மாதிரி தான். ஜோக்குன்ற பேரில் அப்பப்போ ஏதாவது லூசு மாதிரி பேசுவா. இந்த மாதிரி தான், சிரிப்பே வராது. ஏய், எதுக்கடி என்ன இருக்கிற நடுவில்? நீங்கள் 2 பேர் தானே பேசுகிறீங்க. ஒழுங்கா நீங்கள் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. எனக்கு உன்கிட்ட தனியாக பேசணும். ஓ, என்கிட்ட பேசணுமா? ஆக்சுவலா நான் கொஞ்சம் பிஸி. ஆக்சுவலாக எனக்கும் நல்லா கோபம் வரும். எங்க வரணும்? அந்த பக்கம் சைடில் வா. வரேன், போ. என்ன? ஒன்றும் இல்லை. என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்க? அப்புறம் என்ன, உன் மூஞ்சியா பார்த்துட்டு இருக்க முடியும்? பார்க்கலாமே, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ பார்க்காம யார் பார்க்க போறா? டேய், இப்போதான்டா உங்க அண்ணனே ஆரம்பிச்சிருக்கான். அவனே எவ்வளோ பாடுபடுத்த போறான்னு தெரியல. அடுத்து நீ வேறயா? இதுக்கு தான் நான் பாட்டில் அந்த பக்கம் திரும்பி இருந்தேன். தேவையில்லாமல் கூப்பிட்டு லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க. என்னம்மா கொஞ்சம் கூட யோசிக்கல? பொசுக்குன்னு லூசுன்ட்ட. இப்படிலாம் பேசினா லூசுன்னு தான்டா சொல்லுவாங்க. லூசு பேலே. சிவா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா? சீரியஸாக சொல்கிறேன், விளையாட்டுகளில். ஆக்சுவலாக நேற்று ஸ்ரீ சொன்ன மாதிரி தான். நான் ரொம்ப பேசுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன், டயர்டே ஆக மாட்டேன் பேசணுன்னா. எனக்கு பேசுகிறது அவ்வளோ பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் எல்லார்ட்டையும் சும்மா தொண பேசிக்கிட்டு நான் இருக்கிற இடமே ரொம்ப சவுண்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து நான் அவ்வளோவா பேசவே இல்லை. இங்கே யாரையுமே எனக்கு தெரியவும் இல்லை, யாருக்கிட்டையும் என்னால் பேசவும் முடியலை. அதனால் பேசாமல் இருந்து அதுவே எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக, ஸ்ட்ரெஸ்ஸாக, தலைவலி இப்படி தான் இருக்கேன். சரியா? நீயும் கூட சேர்ந்து உன் பங்குக்கு என்ன டென்ஷன் ஆக்காத. எனக்கு அது நல்லாவே தெரியும் நீ தொண பேசுவேன்னு. ஆனால் என்கிட்ட வந்து பேசவே மாட்டேங்கிறியே. இப்போலாம் சைலண்டாக தான் இருக்க, ஏன்? அதான் சொல்கிறேனே, இங்கே யாரையுமே எனக்கு தெரியாது, புது இடம், யார்கிட்ட போய் நான் என்னென்னு பேசுவேன்? அதான் போதுமா? அப்புறம் நீ இருக்க பார்த்தியா, உன்னை என்னென்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. உன்னை பார்த்தாலே எனக்கு எதுவுமே பேசவும் தோண மாட்டேங்குது. ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுறேன். என்ன பேசுகிறது எதுவுமே புரியல, மறந்து போயிடுது. ஆனால் ஏன்னு தெரியலை. உன்னை பார்த்தா திட்டணும் போல் இருக்குது, ஆனால் திட்டுறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. திட்டின ஹர்ட் ஆகிடுவேன்னு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி விசித்திரமான பிறவி நீ. எதுக்கு இப்போ சிரிக்கிற? இல்லை,
திட்டணும்னு தோணுது ஆனால் திட்ட முடியல அப்படின்னு சொன்னியே. அதான் ஒருவேளை இதுதான் லவ்வோ? நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியோ? அதான் வந்தோடனே சொல்லிட்டேனே லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு. இதுக்கு மேலே உன்னை என்ன சொல்கிறது? நீ என்ன வேணா சொல்லிக்கோ, எனக்கு ப்ராப்ளமே இல்லை. அப்புறம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நைட்டு எங்கள் ஹாஸ்டலுக்கு வரியா? டேய் லூஸாடா நீ? அந்த பொண்ணு போய் ஹாஸ்டலுக்கு கூப்பிட்டுருக்க. இது தப்பாக நினச்சிக்க போதுடா. என்னது? புரியலை. ஹலோ ஹலோ, பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன். எதுவும் தேவையில்லாமலாம் யோசிக்காத. உன்கிட்ட பேசணும். நைட்டு ஹாஸ்டலுக்கு பின்னாடி வரியான்னு தான் கேட்டேன். டேய் சீரியஸாகவே கேட்குறேன், லூஸாடா நீ? என்னடா பேசிகிட்டு இருக்க? நான் எதுக்குடா வரணும்? அதெல்லாம் வர முடியாது. நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்ல தெரியலையே சரியா என்னென்னு, ஆனால் பிடிச்சிருக்கு. ஸோ நீ என்னை நம்பி அங்கே வரலாம். உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நான் உன்னை பார்க்க உங்கள் ஹாஸ்டலுக்கு வந்தாலும் தப்பாகும், உன் பேர் கெட்டு போகும். நீ என்னை பார்க்க வந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ நம்பி வா. நம்பினா மட்டும் வா அப்படியும் சொல்லலாம். ஆனால் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் ஹாஸ்டலுக்கு வாசல்ல. பைத்தியம் தான்டா பிடிச்சிருக்கு உனக்கு. உன்கிட்ட பேசி ஒன்றும் பண்ண முடியாது. நான்லாம் வரமாட்டேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் உனக்காக வெயிட் பண்ணுவேன். ஓகே? ஹாய். ஹாய். என் பேர் கதிர். உங்கள் கிளாஸில் தான் இருக்கேன். இருந்துட்டு போ. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்லைங்க, சும்மா ஒரே கிளாஸில் படிக்கிறோம், சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமேன்னு பேசலான்னு வந்தேன். சாரிப்பா, நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்க மாட்டேன். மேக்ஸிமம் நான் பிஸியாக தான் இருப்பேன். ஸோ எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. சாரி. நீங்கள் என்ன மூடிக்கிட்டு எந்திரிச்சு போடான்னு சொல்கிறீங்கன்னு தெரியுது. அதை இவ்வளோ ஓப்பனாக சொல்லியிருக்க வேண்டாம், கொஞ்சம் நாசுக்காக சொல்லியிருக்கலாம். ஐயோ, நாசுக்காலாம் சொன்னால் உனக்கு புரியாதுல்ல. உனக்கு புரிகிற மாதிரி சொன்னால் தானே அதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இப்போ நான் நாசுக்காக சொன்னால் நீ எந்திரிச்சு இங்கேருந்து போகவா போகிற? நீங்கள் எப்போவுமே இப்படி தானா, இல்லை இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும்ன்ற மாதிரி எப்பயாவது தான் இப்படியா? ஐயோ, நான் எப்போவுமே இப்படி தான்ப்பா. ரொம்ப ஓப்பன் டைப். மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டேன். பட்டுன்னு பேசிடுவேன். ஏன்னா மனசுலேயே வச்சுருக்கிறதுனால நமக்கு எதிரில் இருக்கவங்களுக்கு தெரிய போதா என்ன? அவங்களுக்கு தெரியாமல் நடந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? அவங்களுக்கு தெரியணும் தான் ஒரு விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஓப்பனாக பேசிடுவோம். மனசை வச்சுட்டு ஓப்பனாக பேசிடுவேன்ப்பா. ஓ அப்படியா, சூப்பருங்க, கிரேட் பாலிசி. இப்படியே தான் நிற்க போறியா? அங்கே கூப்பிட்டு வச்சு அங்கேயும் இப்படி தான் அமைதியாக நின்றுட்டு இருந்த. இப்போ இங்கேயும் கூப்பிட்டு அமைதியாக இருக்க என்ன? எப்படி இருக்க? பரவாயில்ல, இப்போவாச்சும் கேட்கணும்னு தோணுச்சு. நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரி, அப்புறம்? இங்கே பாரு வெற்றி, நான் டேரெக்டாகவே சொல்லிடுறேன். எனக்கு இதை சுற்றி பேசவும் விருப்பம் இல்லை. ஒரே விஷயந்தான், நீ எதுக்கு இங்கே வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். இந்த காலேஜில் நீ சேர்ந்ததுக்கான காரணம் நல்லாவே தெரியும். ஆனால் தயவு செஞ்சு அதெல்லாம் மறந்துட்டு விட்டுட்டு உன் வேலையை மட்டும் பாரு. சரி, வர. விளையாடாத வெற்றி, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். ஓ, என்னை பார்த்தா உனக்கு விளையாடுற மாதிரி இருக்கா?
இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். உனக்கு எல்லாமே தெரியும் ஸ்ரீ. தெரியாதுன்னு ஏதாச்சும் இருக்கா? சொல்லு ஸ்ரீ. பார்த்துட்டு இருக்காத. கேட்குறேன்ல, சொல்லு. நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு தெரியும். நீயும் என்னை லவ் பண்ணுற, அது உனக்கு நல்லா தெரியும். உனக்காக தான் இந்த காலேஜ் வந்திருக்கேன், அது உனக்கு தெரியும். நீயும் என்னை பார்த்த உடனே லவ் சொல்லணும்னு நினச்ச, ஆனால் அதை மறைக்கிற, அதுவும் உனக்கு தெரியும். ஏதோ ஒரு காரணம் இருக்குது, ரீசன் இருக்குது இல்லை? உன்னை பொறுத்த வரைக்கும் ரீசன் வேலிட் என்னை விட்டு போகிறதுக்கு, அதானே? அப்படி உண்மையாலே உனக்கு ஒரு வேலிடான ரீசன் இருக்குது அப்படின்னா அதை நீயே வச்சுக்கோ ஸ்ரீ. என்கிட்ட சொல்லுன்னு சொன்னால் சொல்ல மாட்டேன், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எனக்கு உன்னை விட்டு போகிறதுக்கு ரீசன் இல்லை, ஓகேவா? அது உன் மரமண்டையில் நல்லா ஏற்றிக்கோ. ம், இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் வெற்றி, ஆனால் ரியல் லைஃப்க்கு செட் ஆகாது. உன் லைஃப் வேறு, என் லைஃப் வேறு. புரியுதா உனக்கு? அது புரிஞ்சிருந்தா நீ இப்படி நின்று பேசியிருக்க மாட்டேன். இங்கே நிறைய விஷயம் உனக்கு தெரியாது வெற்றி. எல்லாமே தெரிஞ்சா நீ இருக்க மாட்டேங்க என் கூட, சரியா? அதெல்லாம் தெரிய வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போவே சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு விட்டுரு. சும்மா திருப்பி திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்கனே அப்படின்னு யோசிக்காத வெற்றி. இப்படி சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இத்தனை வாட்டி சொல்கிறாளே, எதுக்காக சொல்கிறா அப்படின்னு நீ ஒரு வாட்டியும் யோசிக்கலை. யோசிக்கவும் தேவையில்லை. யோசிக்கிறது உனக்கு அது தேவையில்லாத விஷயம். நீ யோசிக்கணும்னு நான் சொல்லலை, ஆனால் நான் இத்தனை வாட்டி சொல்கிறேன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்குது வெற்றி. ஏன்னா என் லைஃப் அப்படி, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு இதை பற்றி பேசவும் விருப்பம் இல்லை. விட்டுரு. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. கனவின் நினைவுள்ளதாய் எங்கு தினம் ஏங்குது மனம் உருகிடும் நிலை இது எந்தன் முதல் முதல் வரும் உயிர் காதல் உயிரை தொலைத்தேன் அது உன்னில் தானோ இதுதான் காணும் கனவோ நிஜமோ மீண்டும் உன்னை காணும் மனமே வேண்டும் எனக்கே மனமே மனமே. சிவா சொன்னா கேளு, வேணாம் இதெல்லாம் தேவையில்லாத வேலை. டேய் அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராதுடா, நான் பாத்துக்கிறேன். எப்படிடா பாத்துப்பேனா? டேய் நான் இருக்கேன், இதோ சரவணா இருக்கான், நாங்க 2 பேரும் சேர்ந்து பாத்துக்க மாட்டோமா? அதை தானே நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ இருப்ப, நான் இருப்பனா? பார்த்தல அவனே எப்படி பயந்துட்டு இருக்கான்ட்டு. டேய் எருமை, அவனே எப்படா சான்ஸ் கிடைக்கும் உங்களை அனுப்ப வேணும்னு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி நீயும் சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்கியா? கொன்றுவேன், மரியாதையாவா? டேய் விளையாடாத, நான் விடுறது நீங்கள் போகிறதெல்லாம் தாண்டி முதல்ல நிவி வரணும். அவள் வந்தா தானே, அவள் வரமாட்டாடா. தேவையில்லாமல் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காத, இரு. இல்லை வெற்றி, நான் சீரியஸாகவே கேட்குறேன், நான் போகணும் ப்ளீஸ். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இருந்தாலும் கண்டிப்பாக வருவாடா ப்ளீஸ். இந்த வாட்டி அவள் வரலன்னா இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன், ஒரே வாட்டி. டேய் அவன் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறான்ல அவள் வரமாட்டான்னு. ஒருவேளை நீ போயிட்டு அவள் வரலனாலும் உனக்கு தானடா கஷ்டம். இல்லைடா அவள் வருவா. சரி ஓகே போ, ஆனால் அவள் இன்னைக்கு வரலனா இதுக்கப்புறம் நீ போகக்கூடாது. ஓகே கண்டிப்பாக வருவா. தேங்க்யூ. சரி பார்த்து போயிட்டு வா. டேய் சரவணா எருமை வந்து தொலை, அவனே மனசு மாதிரி போக சொல்லிட்டான். திருப்பி மனசு மாறதுக்குள்ளே இங்கேருந்து ஓடிடுவோம், வா. டேய் ஏன்டா இப்படி பண்ற? இப்பவே 1 மணி நேரம் ஆச்சுடா, அவ இன்னும் வரவே இல்லை. இப்படி பணியில கூட்டு வந்து சாவடிக்கிறியடா. டேய் என்னடா 1 மணி நேரத்துக்கே இப்படி பேசுற? காதலுக்காக நம்மள உயிரை கொடுக்கணும்டா, உனக்கு தெரியாது? ஏன்டா நீ லவ் பண்ணா உன் உயிரை கொடு, என் உயிரை எதுக்கு சேர்த்து எடுக்கிற? நீ என் ஃப்ரெண்டுடா, எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? அந்த கன்றாவிக்காக தான்டா இப்போ 1 மணி நேரமா இங்க நிக்கிறேன். சரி எனக்கு ஒரு டவுட்டு, எந்த நம்பிக்கையில் அவள் வருவான்னு நீங்கள் வந்து நிற்கிற? காலையிலேயே உன்னை அசிங்கமாக திட்டாத குறை தான், அவள் பேட் வேர்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணலை, மற்றபடி அவ்வளோ காண்டில் தான் உன்னை பேசிட்டு முறைச்சிக்கிட்டே தான் போனான். எந்த நம்பிக்கையில் இப்போ வருவான்னு நீங்கள் நிற்கிற? அவன் மேலே இருக்க நம்பிக்கையில் தான்டா. இங்கே பாரு சிவா, நிவி ரொம்ப நல்லவ போல, அதான் எதுவுமே ஒன்று அசிங்கமாக திட்டாமல் போயிட்டா. ஆனால் நான் அப்படி கிடையாது, ரொம்ப கெட்டவன், சரியா? மரியாதை எனக்கு புரிகிற மாதிரி பேசு. இருமை, காலைல அவள் பேசுனதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு தானே இருந்த. அவள் என்ன சொன்னா? என்னை பிடிக்கல, இந்த மாதிரி என்னை பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, ஏதாவது ஹர்ட் பண்ணிடணும்னு பயமாக இருக்குது, அப்படிலாம் சொன்னாலா? ஆமாம் சொன்னா. இதெல்லாம் சொல்லிட்டு தான் நீ நைட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனாலே. ஆமாண்டா வரமாட்டான்னு தான் சொல்லிட்டு போனான். ஆனால் நான் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு அவ்வளோ யோசிச்சு பேசுகிறாள். என்னதான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேயே இருந்தாலும் நான் அவட்ட என்ன சொல்லியிருக்கேன், உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ அவள் வரவே வேணாம் அப்படின்னு நினைக்கவே செஞ்சாலும் மண்டை ஃபுல்லாக நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அவளுக்காக அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால வருவா. எப்பட்றா
இந்த கருமம் தாண்டா எனக்கு வர மாட்டேங்குது. அதெல்லாம் தெரிஞ்சாதான் நீ லவ் பண்ணிடுவியே. விடு மச்சான், அதெல்லாம் வேணாம். உனக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு. நீ இப்படியே சந்தோஷமா இரு. ஆ, கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருந்து அண்ணன் தம்பிங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கணும் நானு இல்ல. டேய், அது நிவி தானே? ஏன் சிவா, இவன் என்ன இவ்வளோ அசால்ட்டா செவரேறி குதிக்கிறா? இதெல்லாம் குரங்குங்க பார்த்தா அவமானத்துல சூசைட் பண்ணி செத்துரும் போலயே.